அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுவாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மாசி மாதம் 15ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமை, சதுர்த்தசி திதி காலையில் 9:02 வரை இருக்குது. அதுக்கு பின்னாடி அமாவாசை வந்துடுது. அவிட்ட நட்சத்திரம் சாயந்தரம் 4:09 வரை இருக்குது. பின்னாடி சதய நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் இருக்கிற வரை சித்த யோகம், சதயம் வந்த உடனே மரண யோகம் வந்துடுது. ராகு காலம் எப்போதுமே வியாழக்கிழமை 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் 6 முதல் 7:30 வரை, குளிகன் 9 முதல் 10:30 வரை, சூலம் இன்று தெற்கு சூலம், பரிகாரம் எண்ணெய், நல்லெண்ணெய்னு சொல்லுவாங்க. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன் கிரகங்களாக எப்படி இருக்கிறது, ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு இன்றைக்கு எப்படி இருக்குது என்று பார்த்தால், சூரிய பகவான் கும்பத்தில், அடுத்து அவரோட யார் இருக்காருன்னா சந்திரன் வந்துட்டார். அங்கே சனி இருக்கார். இந்த புதன் நகண்டு மேலே போயிட்டார், மீனத்துக்கு போயிட்டார். அங்கே மீனத்தில் யாரார் இருக்காங்கன்னா சுக்கிரன், ராகு, புதன் 3 பேர் இருக்காங்க. குரு எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் எப்பவும் போல் இருக்கார். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்காங்க. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது, இந்த மேஷ ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, பலன்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு குரு நல்ல இடத்துல இருக்கார். மேஷ ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியன், சனி, சந்திரன் 3 பேரும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த நாளையிலேருந்து சந்திரன் ஒரு வளர்பிறை சந்திரன் வந்துடுவார். அதனால் நேற்று வர தேய்பிரை சந்திரன் இருந்தார். இப்போ அமாவாசைக்கு வந்துட்டார். இப்போ சூரியன் சந்திரன் ஒன்றா இருந்தால் அமாவாசைன்னு பேர். அதனால் இந்த மேஷ ராசிக்கு அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுது. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி பகவான் 10ல், ராகு பகவான் 11ல், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 11ல் உச்சம். மேஷராசிக்கு குரு ரிஷபராசிக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார், உங்கள் ராசியில் இருக்கார். ஜென்ம குரு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், இடம் மாற்றங்களை கொடுப்பார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றம் நல்ல இடமாற்றமாக இருக்கும். பதவி மாற்றம், பதவி உயர்வு, வேறு இடத்துக்கு வேலை எங்கேயாவது மாறி கேட்டிருந்தீங்கன்னா அது இப்போ கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் கவனமாக, ஜாக்கிரதையாக, பொறுமையாக நகர்ந்துங்க, நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்குது. ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடாது. அந்த காரியங்களை தாமதப்படுத்துவார். குரு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் உங்களுக்கு சனி ராகு பகவான் எப்படி இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 10ல் இருக்கார். தொழிற்சானம் பிரமாதமாக இருக்கும், செலவு நிறைய வரும். பார்த்து வருமானம் வருது, செலவு வரும். பார்த்து ஞாபகமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுனராசி என்பதில் கவனம் தேவை. கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க போகிறார். அடுத்து மாறிடுவார், 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அன்பான நேயர்களே, நீங்கள் உங்களுக்கு பார்த்து இந்த பங்குனி மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம், நல்ல காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம், தாமதப்படுத்தாதீங்க. அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு பவுசை குறிப்பார். பதவி இழப்பு, பறிமுகுதல், மேலே மேலே இருந்தால் கீழே வருதல்,
இல்லைன்னா எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுதல், இப்படியெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். அதனால் பார்த்து ரொம்ப பொறுமையாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்கள்லாம் கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் பணிவு நல்லது. அதனால் அன்பான நேயர்களே, உங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமான நாள் தான். மற்ற கிரகங்கள்லாம் யாருமே உங்களுக்கு சரியில்லை. கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் குழப்பமான சொல்ல, ஏன்னா ஒரு ராசியில் கேது இருக்காங்க. ஆனால் சனி பகவான் 6ல் இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. சனி 6ல் இருப்பது நல்லது. லக்கணத்துக்கு 3, 6, 11, ராசிக்கு 3, 6, 11 பாவகிரகங்கள் இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குரு 9ல் இருக்கார், சனி 6ல் இருக்கார். இது நல்ல பலன் தரும். குழப்பம் இல்லாமல் காரியத்தை செய்வோம், நல்லது. ஆனால் உங்களுக்கு என்ன எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா, சித்திரை மாதம் நவம்பர் மே மாதம் 11ஆம் தேதி வரையும் தான் இருக்கார். அன்றைக்கு சித்திரை மாதம் 28ஆம் தேதி இன்றைக்கி குரு பயிற்சி வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்தார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் இப்போ பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம். துளாராசி என்பதே உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார், அஷ்டம குரு. ஆனால் ராகு 6ல் இருக்குது. அது ஒரு பெரிய அமைப்பு. ராசியில் 6ல் ராகு இருப்பது பெரிய அமைப்பு. இருந்தாலும் குரு சரியாக இல்லை. அதனால் புதுசாக எதையும் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் 1 மாதம் பொறுமையாக இருங்க. புதுசாக எதையும் பண்ணிவிட்டு காரியமே நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க. நல்லதே நடக்கும், நல்லதெல்லாம் நடைபெறும். கவனமாக சித்திரை மாதம் 28ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அன்பான விருச்சிக ராசி என்பதில் குரு 7ஆம் இடத்துல இருக்கார், உங்களுக்கு நல்லது. ஆனால் அந்த குரு சீக்கிரமாக நகர்ந்து இருக்கார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ற ஆண்டு 11/5 பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்குள்ளே எந்த காரியத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அந்த குரு பயிற்சிக்குள்ள காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த காரியமும் நடைபெறாது. அன்பான தனுசு ராசி என்பவர்களில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்காங்க. உடல்நிலையிலே கவனமாக இருந்தவங்க, எதிர்ப்பு இருக்கும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி 7.5 முடிந்தது. இப்போ சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல். இது பெரிய அமைப்பு உங்களுக்கு. அதனால் உடல்நிலையை சற்று கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு 6 கூடியவர் உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் ரொம்ப ஜாக்கிரதை. மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 காலம் இருக்கிறது. இருந்தாலும் ராகு பகவான் 3ல் இருக்கார், குரு 5ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. அதனால் இப்போ குரு 5ல் இருப்பது மகர ராசி என்பவர்களாம் நல்ல பலன்களாக நடைபெறும். அன்பான மகர ராசி என்பதில் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா 7ல் இருக்கிறது. வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2ஆவது சுற்று, 3ஆவது சுற்றெல்லாம் வரும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, நான் யாரையும் தவறாக சொல்லலை. சில பேர் இந்த ராசி பலன்களை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பிரமாதமாக நடக்க போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி நடக்கும்னு தெரியல. அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள், கிரகங்கள் அமைப்புகளுக்கு தக்கபடி தான் அவங்களுக்கு பலன் நடக்கும். அதனால் கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு குரு சரியில்லை, 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னும் 1 மாதம் இருக்குது. ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்க. வாகனங்கள்லாம் மெதுவாக போங்க, வேகமாக போகாதீங்க. 4ஆம் இடம் என்பது வாகன ஸ்தானம். அந்த இடத்துல குரு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த இடம் வீடு குருவுக்கு நல்ல இல்லை. உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பவர்கள உங்களுக்கு 7.5 வரிசையாக மகர ராசி, கும்பராசி, மீனராசி 3 பேருக்குமே 7.5 சனி இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு சரியில்லை. ஆனால் அந்த குருனுடைய பார்வை பிரமாதமாக இருக்குது. இந்த குரு எந்த இடத்த பார்க்குறாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கட்டம் இருக்கும். கட்டம் இருந்தாலும் காரியங்கள் நல்லபடியாகும். அதேமாதிரி அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. போனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்க்குறது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழிற்சார்ந்த பார்க்குறாரு. அதனால் இந்த மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் 28ஆம் தேதியிலேருந்து பங்குனி பிறந்த உடனே அதிகமாக தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அதனால் தொழில் எந்த இடத்த குரு பார்க்குறாரோ அந்த இடம் சிறப்படையும். கெட்ட இடமா இருந்தாலும் நல்ல இடம் இப்போ 12ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா விரையும் மட்டுப்படும். இப்போ 8ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா தடைப்படுவது கொஞ்சம் காரியங்கள் நடக்கும் அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 சனி இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை நம்ம கிரகங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறாமல், எனக்கு அட்டம சனி நடக்குது, அட்டம குரு நடக்குது, ஆட்டி படைக்குது, 7.5 சனி இருக்கிறது, ஆட்டி படைக்குது, இப்படின்னு எல்லாருமே அந்த கிரகங்களைத்தான் சொல்லுகிறாரே தவிர
நாம் அதுக்கு தக்கபடி நடந்துக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதனால் எவ்வளவு நல்லா படித்தவங்க கூட இந்த மாதிரி ஒரு சில தவறை செய்கிறாங்க. நான் தயவு செஞ்சு யாரையுமே நான் குறைவாக நான் வந்து மதிப்பிடலை. எல்லாரையும், அதாவது ஒரு ஒரு பழமொழி உண்டு, ஒரு பாடலே உண்டு. இதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மடல் பெரிது தாழை மகிழ்ச்சிருது கந்தம், கடல் பெரிது அதன் அருகே இருக்கும் சிற்று ஒரு முன்னீராகிவிடும், மனிதர் சிறுவர் என்று எண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரியவங்க பாடியிருக்காங்க. ஏதோ படிக்காச தம்புரான் பாடினார்னு சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரியல. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மடல் பெரிது தாழம்பூ வந்து பெரிய மடல், அது வந்து கடையில் விற்க மாட்டேங்குது, தலையில் யாரும் வச்சுக்கிறது இல்லை, சுவாமிக்கு பயன்படுத்துறது இல்லை. வாசனை அந்த மடல் அப்படியே அந்த மடல் வெடிச்சிருச்சுன்னா 1 மைலுக்கு இந்த தாழம்பூவோட வாடை அடிக்கும். தாழம்பூ செண்டு பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாழம்பூ செண்டை வச்சுக்கிட்டா பாம்பெல்லாம் வரும்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாசனை, சுகந்தமான வாசனை உடைய தாழம்பூ. ஆனால் எதுக்குமே அது பயன்படலை, அது பூச்சா அப்படியே கொட்டி போயிடுது. ஆமாம். மகிழ்ச்சிறது கந்தம், சின்ன பூ தான் மல்லிகைப்பூ, எவ்வளோ பிரமாதமாக விற்கிறது, ஒரு 100 பூ 200 ரூபா விற்கிறது சில நேரங்களில். மல்லிகைப்பூக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. மகிழ்ச்சிறது கந்தம். கடல் பெரிய கடல், தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முடியல, அந்த தண்ணியை குடிக்க முடியல, ஏன்னா உப்பு கரிக்குது. அது பக்கத்தில் ஒரு 10 அடியில் ஆப்போ ஊற்றுன்னு ஒன்று இருக்கும். கடற்கரையில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கிராமங்களில் கடற்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போ ஊற்று கல்கண்டு மாதிரி இருக்கும் தண்ணி. அதன் அருகே இருக்கும் சிற்று ஒரு முன்னீராகிவிடும். அந்த கடற்கரையில் உள்ள தண்ணி ஏயால வந்துன்னா அந்த உப்பு தண்ணியெல்லாம் அந்த மணலுக்குள்ளே வந்து அந்த மணல்கிட்ட, தாது மணல்னு அதுக்கு பேர், அந்த மணல் வந்து அந்த உப்பு தண்ணியை வடிகட்டி நமக்கு நல்ல தண்ணியாக கொடுக்குது. அதுக்கு தான் இந்த அக்வா வாட்டர்னு சொல்லி இந்த அக்வா வாட்டருக்குள்ள உருண்டை என்னமோ நெட்டி சட்டை மாதிரி வைக்கிறாங்க. அது கூட அந்த தாது மணலை எடுத்து அதை சுத்தம் பண்ணி அந்த மணல் தான் அந்த தண்ணியை வந்து சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற உப்பு துவர்ப்பு சக்தியெல்லாம் எடுத்து விட்டு கொடுக்குது. ஆனால் அந்த இயற்கையாக என்ன பண்ணுதுன்னா, அந்த கடற்கரையில் உள்ள இருக்க ஊற்று இருக்குது பார்த்தீங்களா, அது அருமையான ஒரு அமைப்பு. ஆப்ப ஊற்றுன்னு சொல்கிறது. ஆப்பை போட்டு தான் தண்ணி எடுக்கணும். ஒரு ஆப்பை ஓந்தோம்னா இன்னொரு ஆப்பை வரும். அது மாதிரி அந்த கடல் தண்ணி பிரயோஜனம் இல்லை, அது அருகே இருக்கிற சின்ன ஊற்று குடிக்கிறது. மனிதர் சிறுவர் என்று எண்ண வேண்டாம். எந்த மனிதரையும் சின்னவன்னு நினைக்காதீங்க, இவனுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதனால் மனிதர்கள் எல்லாமே உயர்ந்தவர்கள் தான். ஒவ்வொருத்தரையும் ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய தவறுகள் நடக்குது. அதனால் கொஞ்சம் ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். அதனால் நாம் வந்து கடவுளையே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு பிறக்கிற ஓடு நமக்கு தலையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். அதை மாற்றி அமைக்கிறதுக்கு யாராலேயும் முடியாது. ஒரே ஒரு ஆளாக முடியும், எம்பெருமான் முருகப்பெருமானில் தான் முடியும் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு. அவர் ஒரு ஆளை தான் முடியும், மற்றவரை யாராலேயும் முடியாது. அதனால் கிரகங்களையே நாம் குறை கொண்டு இருக்காமல் நம்முடைய பணியை வந்து நம்முடைய கடமையை நாம் முறையாக செய்வோமேயானால் இறைவன் நமக்கு நல்லருள் செய்வார், நல்லதே நடக்கும். எல்லா மக்களும் நலம் பெற்று நல்லருள் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.